விஜய் காவேரி ஜோடி சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜய் கிட்ட சாவியை கொடுத்துட்டு காவேரி அழுதுட்டே வெளியில போயிடுறாங்க. இந்த பக்கம் விஜயும் அழுதுகிட்டு இருக்காங்க. பார்த்து தாத்தா படுத்துறாங்க, அழாதடா அழாதடான்னு. ஆனாலும் விஜய் வந்துட்டு என்கிட்ட காவேரி வருவான்னு நினைச்சேன் தாத்தா, ஆனா வந்து இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல, என் மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு ராகினிக்கு ஒரே சந்தோஷம். அங்க நீங்க சொன்ன மாதிரியே சாவியை கொடுத்துட்டு வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் விஜய் வந்து ஆபீஸ்க்கு போகாம வீட்லயே அழுதுட்டே இப்போ இருக்கிறாங்க. ஆபீஸ்ல சின்ன பிரச்சனை ஆயிருது. அதை விஜய் வந்து தான் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. அந்த நேரத்துல விஜய் போன் எடுக்க மாட்டாங்க. தாத்தா வந்து சொல்றாங்க விஜய் கிட்ட, எனக்கு ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாங்கப்பா, ஏதோ பிரச்சனையா, நீ வந்தாலும் சால்வ் பண்ண முடியும், நீ ஆபீஸ் கிளம்பி போய் இதே நினைச்சிட்டே வருத்தப்பட்டாத, காவேரி உன்னை புரிஞ்சுட்டு ஒரு நாள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய் ஆபீஸ் கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் காவேரி அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்து ஒரு வேலை தேடணும், அதுக்கு முன்னாடி அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்களா அதை போய் ரிசைன் பண்ணிட்டு சைன் போட்டு வந்துடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட காவேரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நீ ஒண்ணு எங்கேயும் வேலைக்கும் போக வேண்டாம், இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு குமரன் சொல்றாங்க, அத்தை அவ வந்து வீட்லயே இருந்தாலும் அவ மனசு ரொம்ப வருத்தப்படும், அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டப்படுவா, வெளியில போய் 4 இடத்துல பேசி பழகினாதான் வந்து அவ ஆறுதலா இருக்கும், அவளும் சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. உடனேயும் சரின்னு சொல்லிட்டு சாரதாவும் அனுப்பி வச்சிடறாங்க. அங்க போனா விஜய் இருக்கிறாங்க. விஜய் கிட்ட இது என்னுடைய ரிசைனேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயும் விஜய் வந்து இந்த ஆபீஸ்க்கு எம்டி நீ ரிசைன் லெட்டர் கொடுக்குற எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி பார்த்து கேட்கறாங்க. இந்த மாதிரிதான் வந்து நாளைக்கான எபிசோட் அமையலாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.